பூண்டியல். உன்னோட பூ காசெல்லாம் இதுலதான் நீ போடணும். லெவின், இது சிக்கன் உண்டியல். நீ நிறைய சிக்கன் சாப்பிடுவல்ல, அந்த காசெல்லாம் இதுல போடணும். அப்புறம் லான்சி, இதுதான் நம்ம அப்பா அம்மாவுக்கான உண்டியல். நம்ம அம்மா நிறைய புது புடவை வாங்குவாங்களே, அந்த காசுலாம் இதுல போடணும். அப்புறம் நம்ம அப்பா சில பழக்கத்தை விட்டு அந்த காசையும் இதுல போடணும். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். உண்மையான தவம்னா இந்த உண்டியல் வழக்கம் மட்டும்தானா? அப்ப உண்மையான தவனா என்னதான் தாத்தா? தவம் அப்படின்னாலே தன்னை ஒருத்தல், தன்னை ஒழுங்குபடுத்துதல், தன்னை தானே உருவாக்குதல் அப்படின்ற அந்த அர்த்தத்தெல்லாம் அந்த தவம்ன்ற வார்த்தை பயன்படுத்துறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மரக்கட்டை இருக்கு. அந்த மரக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கணும்னா அங்க என்ன வரும்? ஒரு சிலை வரும். அப்போ அந்த நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாதெல்லாம் விட்டு விட்டு, நீங்க சொன்ன மாதிரி அதிகமா பூ வைக்கிறத விட்டு, அதிகமா சிக்கன் சாப்பிடுறத விட்டு, அதிகமா துணி எடுக்கிறத விட்டு நம்ம கொஞ்சம் உருவாக்கணுமா, நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் வரும், நம்ம நல்ல ஃபார்மேஷன் வரும். தவம் அப்படின்றது நம்மை நாமே உருவாக்குதல், ஒரு நல்ல மனிதனாக உருவாகும். இதுல மிக முக்கியமான தவம் எது அப்படின்னா, நம்ம ஈகோவை குறைக்கிறது. ஈகோன்னா உங்களுக்கு தெரியும், நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உன்னை விட நானே பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்மையே இப்படி தூக்கி வச்சுக்கோம் இல்லையா, அதுதான் இந்த ஈகோன்னு சொல்றது. ஆனா அந்த தவ காலத்துல நம்ம என்ன செய்யணும்? வேண்டாம், நான் அடுத்து உன்னை விட நான் பெரியவன்னு காட்ட மாட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நடக்க மாட்டேன், என்ன நான் தாழ்ச்சிக்குவேன். ஏன்னா தவம் என்பது தன்னைத்தானே ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் மன உறுதி பெறும் செதுக்கி கொள்ளுதல். அந்த சுருவம் செய்யற அந்த சொன்ன பாருங்க, இப்ப நம்முடைய தேவையில்லாத எடுத்துட்டு நல்லதெல்லாம் உள்ள போட்டு ஒரு மனிதன். அதனாலதான் தவசு காலத்துல 2 வகையான அசைவுன்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத அவுட், கெட்ட பழக்கங்கள்லாம் அவுட், நல்ல பழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரணும். அதான் இந்த தவ காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது. அப்படி செய்வதற்கு பேர் தான் தவம். அதை சாதாரணமா வீடுகள் எப்படி செய்வாங்க? நல்ல அதிகமா விரும்பி சாப்பிடுற பொருளா, சரி இன்னைக்கு வேண்டாம் அல்லது இந்த வாரத்துக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. அப்போ அது தேவையில்லாத ஒதுக்குறது. அதே சமயத்துல இன்னும் அதிகமா போய் நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அப்போ அது நல்ல காலம். தேவையில்லாத ஒதுக்கிட்டு நல்லதை சேர்க்கும் போது இது தவம் என்று ஆகிறது. இதை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த இடத்துக்கு தேவைக்கு ஏற்ப செய்வாங்க. எனவே தவம் அப்படின்றது உண்டியல்ல காசு சேர்க்கறது மட்டும் இல்லை, அதுவும் ஒண்ணு. அந்த தவம் செஞ்சு மீதி பண்ணி அந்த காசு சேர்த்து. ஆனா அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆளுமையை சரி பண்றது, நம்முடைய ஈகோ, நான் பெரியவன் அப்படின்ற அந்த பெருமையெல்லாம் மாற்றி நானும் ஒரு எளிய மனுஷன் அப்படின்னு வர்றதுதான் தவம். பயிற்சி பண்ணுவீங்களா? செய்வோம் தாத்தா. நல்ல பிள்ளைங்க.